கும்பராசிக்காரர்கள், இந்த கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். 1,00,00,000 ரூபா காசு கொடுத்து கும்பராசிக்காரங்கள்ட்ட கொடுத்து பாருங்க, அண்ணே இதில் ஒரு 100 ரூபாய் எடுத்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன்னு கேட்பாங்க. பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது. இதுதான் உங்கள் ப்ளஸ், இதுதான் உங்கள் மைனஸு. ராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு வந்தால் என்ன ஆகும்? ராசியில் ராகு வந்தால் டைவர்ஸ் ஆகும். அதனால் இந்த அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் நடக்கும் பொழுது ரொம்ப சூப்பரான விஷயம். 2 குடையவன் ஆட்சி வக்கரம் பெறுகிறாருங்க. இதை விட வாழ்க்கையில் வேறு என்ன வேணும்? அப்போது இந்த பாத சனி, இந்த லெக்கு சனி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஆல் சனி பிகம் நார்மல் சனி, யூ டோன்ட் வரி. அவர் என்ன ஆகிறார்? வக்கரம் அடைகிறார். நல்லது நடக்கும். ரைட். 4-9 கூடைய சுக்கிர பகவான் நீச்சம், சந்தோஷம். நல்லா 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார், 3-10 கூடையவர். அவர் செவ்வாய் 5ல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, புதிய பொறுப்பு தேடி வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் சொல்கிறேன், கும்பராசிக்காரர்களுக்கு மேஷத்தை போலவே புதிய பொறுப்பு தேடி வரும். காரணம், உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சாரி, நிறைய நாள் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் மிஸ்ஸே பண்ணாமல் தினசரி வந்துடுறேன். டோன்ட் வரி. அதாவது நண்பர்களே, அடுத்து வரும் அதிர்ஷ்ட பலன்கள் என்ன? எல்லாருக்குமே அந்த க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? சார் என்ன சார், ஆடி மாதம் ஆடியிலே ஆடி வருவா பெரிய பாளையத்தா, எல்லா கோயிலும் பிஸியாக இருக்குது சார், எல்லா காடும் பிஸியாக இருக்காங்க சார். ஆனால் என் கடையில் மட்டும் ஆளே வரல சார், நான் மட்டும் ஃப்ரீயாக இருக்கேன் சார். கவலைப்படாதீங்க, அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் ஒன்றுனா இட்ஸ் ஆன் தி வே. இப்போ தான் சனி பகவான் வக்கரமானார், இப்போ தான் குரு பகவான் உச்சமாக இருக்கார், சூரிய பகவான் இப்போ ஆட்சி பெறுறாரு, சுக்கிர பகவான் நீச்சம் பெறுறாரு. இந்த மாதிரி இந்த மந்த்து ஃபுல்லாக ஈவெண்ட்ஸ் மந்த் தான். இந்த ஆடி ஆவணி வந்தாலே, ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் டாப்பில் வர போகிறீங்க. யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாடு போக போகிறீங்க. சார் லவ் ஓகே ஆகுமாவாதா? இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்களுடன் பார்க்குறீங்க. உங்களுக்கான நற்செய்திகளோட ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்கள், இந்த கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். 1,00,00,000 ரூபா காசு கொடுத்து கும்பராசிக்காரங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள், அண்ணே இதில் ஒரு 100 ரூபாய் எடுத்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன்னு கேட்பாங்க. பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது. இதுதான் உங்கள் ப்ளஸ், இதுதான் உங்கள் மைனஸு. என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நல்லவன் சார், இந்த கம்பெனி நல்லா வேலை பார்த்தா நிறையா இது சம்பளம் கொடுப்பாங்கன்னு நினச்சி தான் சார் நல்லா வேலை பார்த்தேன் சார், நல்லா வேலை பார்க்குறேன்ட்டு வேலை மட்டுமே கொடுக்குறாங்க சார், சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அது உங்களுக்கு நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு வந்தால் என்ன ஆகும்? ராசியில் ராகு வந்தால் டைவர்ஸ் ஆகும். அதனால் இந்த அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் நடக்கும் பொழுது ரொம்ப சூப்பரான விஷயமே என்னென்னா, 2ஆம் இடத்து சனி பகவான், 2ல் இருக்கிற சனி பகவான் வக்கரம் பெற்று விட்டார். சூப்பர் சூப்பர். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 2 குடையவன் ஆட்சி வக்கரம் பெறுகிறாருங்க. இதை விட வாழ்க்கையில் வேறு என்ன வேணும்? அப்போது இந்த பாத சனி, இந்த லெக்கு சனி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஆல் சனி பிகம் நார்மல் சனி, யூ டோன்ட் வரி. அவர் என்ன ஆகிறார்? வக்கரம் அடைகிறார். நல்லது நடக்கும். ரைட். 4-9 கூடைய சுக்கிர பகவான் நீச்சம், சந்தோஷம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கும்பராசிக்காரர்களுக்கு அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. இவங்கள மாதிரி ஒரு முரட்டு காதலர்கள் யாரும் கிடையாது. முரட்டுத்தனமாக லவ் பண்ணுவாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த ஒய்ஃபோட சரௌண்டிங்ஸ் இருக்குல்ல, லவ் ஒன்லினா நோ ப்ராப்ளம், ஒய்ஃப் ஒன்லினா நோ ப்ராப்ளம். ஒய்ஃபோட அம்மா, ஒய்ஃபோட தங்கச்சி, ஒய்ஃபுக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா தோளாந்துருத்தி, இவங்க எல்லாம் எப்போ கூப்பிட்டாலும் பஞ்சாயத்துலேயே பாருங்க அங்கிள், நீங்களே கேளுங்க, நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிடுறாரு அங்கிள், நைட் ஆனால் என்னை விட்டு போயிடுறாரு. யோ மாமா, அது நைட் ஷிஃப்ட் வேலையா? அது ரைட்டு தம்பி, அது என்ன நைட்டு வேலைக்கு போகிற பழக்கம் அப்படி? யோ டே படிக்காத பாய்ஸ், தயவுசெய்து புரிஞ்சுங்கடா, அதுக்கு பேர் நைட் ஷிஃப்ட்ரா. இந்த ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஒரு புச்சல்தனமாக யார்ட்டையா பேசிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி அறிவே இல்லாமல் ஒருத்தர் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுவோம் பாருங்க, அங்கே தான் இருக்குது நமக்கு. அந்த மாதிரியே ஒரு செட்டப்பில் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. உங்கள் மாமியார் ஃபேமிலிஸ், நான் உங்களை கிண்டல் பண்ணல, அவங்க கூட்டிகிட்டு வர பஞ்சாயத்து தலைவரை பற்றி பேசிட்டீங்க. அவங்க ஒரு பஞ்சாயத்து ஒரு படத்தில் ஒரு சந்தானம் பாக்கெட்லேயே பஞ்சாயத்து தலைவரை போட்டு சுற்றுவாங்க. அந்த சீன் உங்களுக்கு நடக்கும். ஆவக்காரன் கோவக்காரன் ரோசக்காரன் யாம்புரிச்சன் ஒரு குடிகாரன், அந்த கதை தான். நீலாம் எனக்கு பஞ்சாயத்து பண்ணுற பற்றியா கிளவி? இந்த மாதிரி 4-9 கூடையவர் நீச்சம் அடைகிறார். 1 மாதம் உங்களுக்கு வெக்கேஷன். இந்த பஞ்சாயத்து டீம் போயிடுச்சு. இனிமேல் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் நிம்மதியாக லவ் பண்ணலாம். அதை போய் பண்ணுங்கள். 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார், 3-10 கூடையவர். அவர் செவ்வாய் 5ல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, புதிய பொறுப்பு தேடி வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் சொல்கிறேன், கும்பராசிக்காரர்களுக்கு மேஷத்தை போலவே புதிய பொறுப்பு தேடி வரும். காரணம்,
காரணம் 7க்குடைய யார் சூரியன், 6ங்கிறது வேலைக்கு போகிற இடம், அங்கே வரார், யார் குருவோடு சேர்ந்து வரார். அப்போது புதிய பதவி காத்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஜாலியாக இருக்கிற நேரம் இல்லை, ஜோலியாக இருக்கிற நேரம். இந்த மாதம் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ராசியிலே ராகு. இப்போ தான் நம்மளுடைய SAMPRD நான் அடிக்கடி சொல்லுவேன், ராகுவோட ராசி பேர் இதெல்லாம். அப்போ தான் ஹலோ டியர், ஹாய் டியர்னு மெசேஜ் வரும், மரியாதையாக ஓடி போயிரு, எனக்கு இப்போ தான் வேலை கிடச்சிருக்கு, பிளாக் பண்ணிட்டு போயிருங்க. சீரியஸாக சொல்கிறேன், பல நேரங்களில் காதலே பிரச்சனை ஆகுது. இந்த காதல் பண்ணால் தான் சேட்டிங் பண்ணணும்னு தோணும், தனியாக போய் பேசணும்னு தோணும். நேற்று தான் வேலைக்கு வந்தீங்க, வேலை விட்டு அனுப்பிடுவான். ஸோ 7 கூடியவன் 6ஆம் இடத்துல வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் ஏற்படும். புதிய பதவியை தக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுகிறார். சூரியன் வந்து வாவெனும் போது, சூரியன் வந்து வான்னு கூப்பிட்றாரு. போயிடுங்க, ஃபாரின் போயிடுங்க, சூப்பரான நேரம், கிளம்பி போயிடுங்க, அருமையான நேரம். இப்போ உங்களுக்கு சார் எனக்கு இந்த மாதிரி என்னுடைய பதவிக்காக என்ன நம்ம சுந்தரேசனுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடச்சிச்சாமே அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிரும். நம்ம இந்தியாவில் இருந்து நம்ம இப்படியே கம்பு சுற்றிட்டே இருந்தால் கம்பு சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். எங்கேயாவது வெளிநாடு கிடச்சிதுன்னா தயவுசெய்து போயிருங்க, அங்கே ஓடி போய் பழச்சிக்கோங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுனா கற்றுக்கிட்டு திரும்பி வந்து நம்ம இந்தியா டெவலப் பண்ணுங்கள். பல பேர் பிரச்சனை என்னென்னா, நான் கடைசி வரைக்கும் இந்த கட்டை திருச்சியை தாண்டி போகாது. ஆமாம், இது பெரிய சரித்திர நியூஸு. அவன் மேலாம் வெளிநாடு போய் எப்படியோ பிழைக்கிறான். 7 கூடியவன் வரும்பொழுது இந்த பாலிசிலாம் கொஞ்சம் பிரேக் பண்ணுங்கள். யாராவது கூப்பிட்டாங்கன்னா தயவுசெய்து வெளிநாடு சான்ஸ் கிடைச்சா ஒரு தடவை போயிட்டு வாங்குவோம், எண்ணங்களே மாறும். ஓஹோ, நம்ம எவ்வளோ லேகிங்காக இருந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வெளிநாடு போகிறதே குற்றச்செயல் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது உங்களுக்கு வந்த வாய்ப்பு. 7 கூடியவன் ஆட்சி பெறுகிறான், அதனால் வாய்ப்பு வரும், தயவுசெய்து போங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். அதனால் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, கைனகாலஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அது கண், பல், தோல், முடி பிரச்சனை இருக்கவங்க சரியாயிடும். ஓகே, 2 கூடிய சனீஸ்வரன் வேற இவராகிறார், வக்கரமாகிறார், பெரும்பணம் வரப்போகிறது, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு யோக நேரம் என்பது தொடங்கிவிட்டது, அதனால் கலக்க போகிறீங்க, வாழ்த்துக்கள். ஸோ கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்மலாம் ஜென்ஸுக்கிட்ட மட்டும்தான் பேச போகிறோம். சத்தியம் பண்ணுங்கள், கை நீட்டுங்க, சத்தியம் பண்ணுங்கள். ஜெய் ஆஞ்சநேயா ஒரு 10 ரூபா டெய்லி காலையில் இருந்து சொல்லுங்கள். ஜிம்முக்கு போங்க, ஒன்லி நோ விஷன், கண்ணுக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஜிம்மில் கூட திரும்பி பார்க்கக்கூடாதா, பார்க்கக்கூடாது, மாஸ்டரை மட்டும்தான் பார்க்கணும், ஜிம்முக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்படி இருந்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். சரியா? நமக்கு லேடிஸ் தோசனே வேலைக்காவது, தயவுசெய்து கம்முன்னு இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. நண்பர்களே, இந்த ஒரு கிரக பயிற்சிகள் என்பது தொடர்ந்து ஒரு மாதத்தில் நடக்கின்ற ஒரு மாதமாக இது கருதப்படுகிறது. இந்த ஆடி மாதம் பொதுவாகவே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன், கேளுங்க. HOD சூரியன், அவர் தான் டான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அவர் என்னமோ ஒரு சாதாரண ஆள் மாதிரி நினச்சிக்கிறீங்க. அவர் தான் இங்கே டீம் லீடரு. அவர் மேஷத்துக்கு வந்தால் அது பேர் சித்திரை, அவர் கடகத்துக்கு வந்தால் அது பேர் ஆடி மாதம், அவர் சிம்மத்துக்கு வந்தால் அது பேர் ஆவணி, அவர் கன்னிக்கு போனால் புரட்டாசி, அவர் மார்கழிக்கு தைக்கு போனால் அதுதான் மகரத்துக்கு போனால் தை மாதம், அவர் நின்னா நியூஸு, எந்திரிச்சா நியூஸு, உக்காந்தா நியூஸு. ஏன்னா அவர் தான் HOD. ஆனால் இது இந்த மாதங்கள்லாம் ஒவ்வொருத்தர் லைஃப் சேஞ்சிங் மாதங்கள், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடகராசியில் அது கடகத்தில் சூரியன் போகிறது, அம்மாவை தேடி அப்பா போகிறார். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரனுடைய வீட்டிலே சூரியன் பிரவேசிக்கும் போது சந்திரனும் சூரியனும் சேருகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவும் அப்பாவும் சந்திக்கிறாங்க. உலகத்தின் நாயகன், அம்மா அப்பானா நம்ம அப்பா அம்மா மாதிரி கிடையாது, உலகத்தின் அப்பா, உலகத்தின் அம்மா. அதனால் தெய்வங்கள் இணைகின்ற மாதம் என்பதால் மனிதர்கள் யாரும் அப்போது இல்லற வாழ்க்கையை திறந்து ஒரு மாதம் நிறைய பேர் காப்பெல்லாம் கட்டிட்டு, ஆடி மாதம் இப்போ தான் கல்யாணம் வச்சு பிரித்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஸோ மெனி பாவம்ஸ். அதை பற்றிலாம் நம்ம பேசணும் நிறையா. நான் என்ன இன்ஸ்டா பேஜில் நிறையா பேசுகிறேன் பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ அப்போது ஆடி மாதம் என்பது இறைவனுடைய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் அம்பாள் ரொம்ப கேட்டதெல்லாம் வரமளிக்கும் நாயகியாக இருக்கிறார். அதனால் சக்தி மாதம்னு பேர். இந்த மாதமே அப்படி தான். யூசி ஆல் அவர் ஆடி மாதம், ஆல் கேர்ள்ஸ் அண்டு நம்ம வீட்டில் மாடர்னாக இருந்தவங்க கூட அன்றைக்கி ஆடி வெள்ளினா அன்றைக்கி பால் ஊற்றி, புத்துக்கெல்லாம் பால் ஊற்றி, கூழெலாம் ஊற்றுவாங்க சண்டே. அவங்களுடைய கல்ச்சரை அப்போ தான் பார்ப்போம். நம்மளாக இது இவ்வளோ கல்ச்சராக இருக்காங்க அப்படின்னு. ஆடி மாதம் இஸ் த கேர்ள்ஸ் மாதம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாரியம்மன் மாதம். ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, நான் கடகத்தில் வந்து இப்போ சூரிய பகவான் இருக்கார். அதனால் கேட்பதெல்லாம் வரமளிக்கும் நாயகியாக அம்பாள் இருக்கிறார். இந்த மாதத்தை சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு ராகுவனுடைய பீடைகள் வராது. திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் போங்க, திருநாகேஸ்வரம் போங்க, அந்த மாதிரி பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அடுத்த மாதம் சூரியன் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் ஆண் தெய்வங்கள், அது பிள்ளையாரெல்லாம் பிறக்கிறார், அப்போ தான் பிள்ளையார் பட்டி போகிறது, இதெல்லாம்
அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரன் நீச்சமாகிறார். அதான் பிரச்சனை. அதான் சொன்னேன், ஃபியூஸை பிடிங்கிட்டாங்க. சுக்கிரன் போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? லவ் போச்சுன்னு அர்த்தம். லவ் இருந்தால் தானே மேற்படிலாம். அங்கே தான் சுக்கிரனே போயிட்டாரே. அதனால் லவ் எல்லாம் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. என்னை தேடி காதல் என்ற வார்த்தையை அனுப்பு, ஒன்று அனுப்ப வேணாம் அப்படின்ட்டு வேலையை பாருங்கள். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகாது, வேஸ்ட்டு. ஸோ அப்போது சுக்கிர பகவான் நீச்சம். காலையில் ஐ லவ் வேணும் சார், சாயந்தரமாக ரிப்ளை பண்ணுறாரு சார் மீட்டுன்னு. அதுக்குள்ளே நான் ரெண்டு லஞ்சு 2 பஞ்சு முடிச்சு ஆஃபீஸே முடிச்சு வந்துட்டேன் சார். இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். ஏன்னா பிஸி ஆகிடுறீங்கல்ல. பிஸி ஆகும்போது எப்படி லவ் வரும்? லவ் யாருக்கு வரும்? லவ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கிறவனுக்கு வரும். எனக்கு தான் நேரமே இல்லையே. ஸோ இப்போ 2 கூடியவன் யார்? உலகத்தின் நாயகன் சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவான் வக்கரமாயிட்டார். நமக்கெல்லாம் ஒரு டெரர் ஃபெலோன்னா அது யாருன்னா அது மிஸ்டர் சனி தான். அது உங்களுக்குன்னு இல்லை. அமெரிக்காவில் பெரிய டொனால்டு ட்ரம்பாக இருந்தாலும் சரி, சனி பகவான் ஆல் ப்ராப்ளம் டு ட்ரம்ப் ஆல்சோ. ஸோ அதனால் அவருக்கு கருத்தில் சனியுடைய பார்வையில் எல்லோரும் ஒன்று தான். அவர் வக்கரமாகி விட்டார். அவர் எல்லாருக்கும் நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ சனி பகவான் ப்ராப்ளம் படுத்திட்டு இருந்தவர் இந்த மாதம் இப்போ லீவில் போகிறவர் தான். இந்த ஆள் திரும்ப டிசம்பரில் தான் வருவார். அதனால் இவர் ஒரு பக்கம் லீவ் போட்டார். ரொம்ப தேங்க்யூங்கய்யா. இந்த பக்கம் சுக்கிரன் வேறு நீச்சம். பொழப்பை மட்டும் பார்க்கறதுக்கான அருமையான நேரம். நண்பர்களே, நல்ல நேரம் என்பதும் கெட்ட நேரம் என்பதும் எதுலேருந்து வருது? நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதுலேருந்து வருது. நிறைய பேர் இப்போ தான் என் லவ்வே போச்சு, என்ன வாழ்க்கை, எனக்கு போர் அடிக்குது, லவ் போனால் போட்டுண்டா வேலை படுறா, அடுத்த மாதம் லவ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ பார்த்தாலும் லவ் தேவைப்படுது. லவ் ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கிங்க. ஸோ அதனால் இந்த மாதம் ஓடுகின்ற மாதம், உயரப்போகின்ற மாதம், வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்க போகிற மாதம். அதனால் பாசிட்டிவான விஷயங்கள் பாருங்கள். ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த மாதத்தில் யார்? குரு பகவானும் சூரியனும் இணையும் பொழுது ராஜ்யம், அதாவது மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த யூனியனில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போடுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது மேனேஜ்மெண்ட் மாதம். யாரையாவது சொல்கிறான்னு தூண்டி விட்றான்னு மேனேஜ்மெண்ட் எடுத்து பேசினா அவன் வேலையை விட்டு போகும்போது உங்களையும் விட்டு போயிடுவான். அதனால் சண்டையெல்லாம் போடாதீங்க. உங்களுக்கும் பாஸ்க்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பொழப்ப பாருங்கள். இவனுக்காக உங்கள் வேலையை விடாதீங்க. அவங்களுக்கு நான் லூத்து போயேன். ஸோ அதனால் இந்த பதவி துறப்பு வேலையெல்லாம் தியாகம்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதை பாருங்கள். என்ன சந்திக்கணுன்னா கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. எங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவுகள் தினசரி நீங்கள் பார்ப்பீர்கள். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.